ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பேசிக்கலி எனக்கு வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால சும்மா ஃபார்முலாக ஒரு ஹலோ ஹாய் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து பேச விரும்பின அந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன். இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எவால்விங் இட் செல்ஃப். இந்த உலகம் வந்து நான் சொல்கிறேன்றதோ யார் சொல்கிறன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உலகம் சுத்தத்தை நிற்க போகிறது கிடையாது. இட்ஸ் கோயிங் டு எவால்வ் இட் செல்ஃப். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி தெரிஞ்சாலும் இந்த உலகம் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு தான் இருக்குது. இட்ஸ் அ ட்ரூ ஃபேக்ட் ஆல்சோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு சாமியார் ஒரு ஆள் சொல்லியிருப்பான், நான் உட்காந்து தியானம் பண்ணதுனால 45 நிமிஷம் வந்து சூரியனே லேட்டாக வந்துச்சு, இந்த உலகத்தை நிறுத்திட்டியாயானா இல்லை அவர் தியானம் பண்ணதுனால வந்துடுச்சுன்னு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் சில முட்டாள்கள் சொல்கிறதுனாலையோ போகிறதுனாலையோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உலகம் வந்து தன்னை தானே நிறுத்தி கொள்ள போவதில்லை. உலகமானது சுற்றி கொண்டே தான் இருக்க போகிறது. அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஏன் நார்மலைசேஷன், எதுக்கு சில விஷயங்கள் நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம சில விஷயங்கள் பேச நினைக்கிறோம், விரும்ப நினைக்கிறோம், இல்லைனா சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக செய்ய நினைக்கிறோம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரம் என்னக்கூடிய அந்த போர்வையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வந்து போற்றி மூடிடுறாங்க. எதனால் வந்து அதை போற்றி மூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சிலர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து மேலே இருக்கவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொன்னாலே இல்லை அதெல்லாம் நம்மளால முடியாது, நம்மளாம் எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்ட்டு சுற்றி இருக்கவங்களே சொல்கிற அளவுக்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலாச்சாரம் கொண்டு சென்றுள்ளது. கலாச்சாரம் கல்ச்சர் அங்கே எடுத்துன்னு போய் ஒரு கோலை வச்சுட்டாங்க, இட்ஸ் கிரேட் கல்ச்சர் ஃபார் அஸ் அப்படின்னா அந்த கல்ச்சர் வேணான்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு we have gone into the sovereign socialist secular democratic republic அப்படின்னக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். அங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹர் குயின் இஸ் மேஜஸ்ட்ரி அப்படிலாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கிங் குயின்ன்ற வார்த்தைலாம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. பட் ஓகே, ஃபார் தேர் ஓன் பொலிட்டிக்கல் ரீசன் தே ஆர் டூயிங் சம்திங். ஸோ கல்ச்சர்ன்றக்கூடிய ஒரு போர்வையில் வந்து சில விஷயங்கள் வந்து மூடி மறைச்சிடுறாங்கன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் உண்மை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்போசிங் நம்ம மேலே திணிக்கப்படுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில விஷயம் தேவையே படாது இந்த உலகத்தில். சில விஷயங்கள் எப்படி சொல்கிறது, சில அன்வான்ட் கண்டென்ட்ஸ்னு எடுத்துப்போமே. சில பேர் வந்து மேட்ரிக்ஸ்ன்னு பேசுவானுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மேட்ரிக்ஸ்ன்ற அந்த விஷயம் வந்து தேவைப்படுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஆக்சுவலி நார்மலாக நம்ம வாழ்க்கை எப்படி போதோ அப்படி தான் இட்ஸ் லீட்ஸ் ஆஸ் இட் இஸ். ஆனால் வந்து இந்த சைடில் உட்காந்துன்னு ஒரு சில பேர் பேசுவானுங்க பாருங்கள், உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுறது, 22 வயசு நீ 2 கோடி சம்பாரிச்சிடணும், நீ எவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜட்டியில் 2 வாட்டை போட்டு தான் இருக்கும் அவனுக்கு லிட்ரலி. ஏன்னா சாக்ஸில் சுண்டி வரல இல்லை பெருவரல்ல ஒரு மிகப்பெரிய வாட்டர் இருக்கும். அவன்லாம் உட்காந்து லைஃப் அட்வைஸ் கொடுத்துட்ருப்பான். ஸோ ஆக்சுவலி அட்வைஸிங் இது லைஃப் இஸ் ஆஸ் இல்லையா. ஸோ வந்து ஒரு சில விஷயம் நார்மலைஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் வில் கோ ஆன். எல்லாருமாலுமே வந்து பார்த்திங்கன்னா மல்டி மில்லியனர் ஆக முடியாது. எல்லாராலுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருக்க முடியாது. எல்லாராலுமே வந்து பர்ஃபெக்ட் சன்னாக இருக்க முடியாது. எல்லாராலுமே பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருக்க முடியாது. எல்லாராலுமே பர்ஃபெக்ட் பர்சனாக இருக்க முடியாது. சில பேருக்கு சில விஷயங்கள் அமையும், சில பேருக்கு சில விஷயங்கள் அமையாது. சில பேரால் நல்லா பாட முடியும், சில பேரால் நல்லா ஓட முடியும், சில பேரால் நல்லா பேச முடியும். ஆனால் இது எல்லாத்தையும் ஒருத்தவங்க மேலே இம்போஸ் பண்ணி நீ இதை பண்ணி அவன் அதை பண்ணதுனால அவன் நல்லா இருக்கான், நீ இதை பண்ணி இது பண்ணினா நீ நல்லா இருப்பேன்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாலும் இட்ஸ் லிட்ரலி லைக் டூயிங் எப்படி சொல்கிறது, ஒரு அன்வான்டான ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் இந்த சொசைட்டி நம்ம மேலே இம்போஸ் பண்ண பார்க்குது. ஓகே, இப்போ நார்மலைசேஷன் எதை பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மாவே எடுத்துப்போமே. இப்போது நார்மலாகவே ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஷீ இஸ் இன் அ பீரியட் அந்த ஒரு 3 நாள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அவங்களுக்கான பேட்ஸ் வேணும், நாப்கின்ஸ் வேணும் அப்படின்னாலோ அது வந்து தயக்கம் இல்லாமல் அவங்களால வந்து இப்போ வரைக்குமே ஈவன் டுடே சம் கேர்ள்ஸ் மெஜாரிட்டி ஈவன் நான் பார்க்குறவங்களாகட்டும் எனக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க. நோ அது அந்தளவுக்கு இல்லை. எப்படி நான் மூச்சு விடணும், தும்புறணும், இரும்புறணும், அந்த மாதிரி இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். அது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அது நார்மலைஸ் ஆக்கிறதுக்கு இந்த சொசைட்டி விடலை. அன்றைக்கி கோயிலுக்கு போகக்கூடாது, வெளில போகக்கூடாது, வரக்கூடாது, தௌசண்ட்ஸ் ஆஃப் விஷயம் இன்னிய வரைக்கும் சொல்கிறாங்க. இன்னிய வரைக்குமே கேவலமாக வீட்டுக்குள்ளே வராதன்ற வரைக்கும் கூட சில இடங்களில் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இங்கே சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா இட்ஸ் அ குவெஷன். மேபி இன் சம் ஹவுசஸ் ரொம்ப அப்படி கட்டுப்பாட்டாக நீ அது பண்ணாது இது பண்ணாதுன்ற மாதிரி சொல்கிறோம். தேர் இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதை பற்றி ஓப்பனாக பேசணும், தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஐம் ஜஸ்ட் சேயிங். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை வந்து சித்தரிக்கக்கூடிய விஷயம் எப்படின்னா வந்து இது வந்து பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானால்ன்ற புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். பெரியார் அதில் என்ன எழுதியிருப்பாருன்னா,
ஒரு பெண் அவள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக அவங்க சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரம் மிகுந்த ஒரு உடையை அணிஞ்சிட்டு வந்தானா அவளை வந்து ஷி மே பி ஏ ப்ராஸ்டியூட். அப்படி அப்படியே இழுத்து மூடிட்டு வந்தவங்க ஷி மே பி ஏ ப்ராஸ்டியூட். ஆனால் வந்து இங்கே சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டாக்கிங் பேக், பின்னாடி பேசுகிறாங்க. அப்புறம் நடக்கக்கூடிய செக்ஷுவல் அஃபென்ஸ், அதுக்கப்புறம் செக்ஷுவல் அசால்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸு தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அதை நார்மலைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு கேவலமான சொசைட்டியில் வி ஆர் லிவிங். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல்ஜிபிடிக்யூ. இதில் என்ன இருக்குன்னே தெரியல. ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தேர் இன் எல்ஜிபிடிக்யூ. சம் பீப்புள்ஸ் மே சப்போர்ட் இந்த மீம்ஸ்லாம் நான் பார்ப்பேன். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சம் பீப்புள்ஸ் மே அக்செப்ட் த லெஸ்பியன்ஸ் அண்ட் சம் பீப்புள் மே அக்செப்ட் த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். பட் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேவை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மேக்கிங் ஷேம் ஆன் தேம். வானவில் தோழர்கள், இட்ஸ் லைக் தட். இதே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்டியாலிட்டியை நார்மலைஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா அது தப்பு. ஓகேவா? அதே வந்து கேவை நார்மலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னா எஸ் தே கேன் டூ இட். இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்ஜெண்டரை சப்போர்ட் பண்ணுற சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு அண்ணனோ தம்பியோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக அவங்களுக்கான அந்த உணர்வு இருந்தாலோ அவன் சத்தியமாக சப்போர்ட் பண்ண மாட்டான். அதேமாரி வந்து அவனுக்கு ஒரு சன் பிறக்க போகிற ஒரு குழந்தை அந்தமாரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக எனக்கு அந்த விருப்பம் இருக்குன்னு சொன்னாலும் ஹி won't accept it. Yeah, it's true. அடுத்தவன் பெட்ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் இந்த சொசைட்டியோட வேலை. ஏன்னா வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு ஸ்ட்ரெயிட் பர்சனே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்க வீட்டில் என்னப்பா இன்னும் குழந்தை பிறக்கலையா, என்னப்பா நல்ல விஷயம் இல்லையா, என்னப்பா என்னாச்சு, இட்ஸ் தேர் பர்சனல் ஸ்பேஸ், தே ஹேவ் தேர் ஓன் ரைட்ஸ், அவனுக்கு வேணும்னா பெற்றுக்க போகிறான், இல்லை அப்படியே கிடந்தா அப்படியே சாவ போகிறான். இட்ஸ் தேர் ஓன் திங். அதை நார்மலைஸ் பண்ணுங்கள். எதுக்கு நார்மலைஸ் பண்ணாமல் தெரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இது எல்லாத்துலேயும் இருந்து இப்போ நான் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விஷயந்தான். இதில் ஒன்றும் பெருசாக நான் எதுவுமே பெருசாக சொல்லிடல. சின்ன விஷயம் தான். நார்மலைஸ் பண்ணணுன்னா எல்லாமே பண்ணலாம். இங்கே செக்ஸுக்கும் செக்ஷுவாலிட்டிக்குமே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. செக்ஸ் அப்படின்னு கேட்டாலே சீ அப்படின்ட்டு சிரிக்கக்கூடிய ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற வகையில் சிரிக்கக்கூடிய ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா நீ மாதிரி ஒன்றுமே தேவையில்லை. த வே ஆஃப் ரேஷ்னல் திங்கிங், ஒரு விஷயத்தை வந்து வைடராக திங்க் பண்ணணும். இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டி நிறைய பேர் அந்த கல்ச்சர்னு கூட ஒரு போர்வையில் போத்திட்டு அச்சோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஈவன் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய மைராண்டிங் எவனுமே வந்து பார்த்திங்கன்னா அதை இதிலே எடுத்துக்க மாட்டானுங்க. அதை நார்மலைஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலைசேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது பர்ஃபெக்டாக 100% பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவையான இடத்துல பண்ணிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பி யுவர் செல்ஃப். நீங்களாக இருங்க. உங்களோட ஒரிஜினாலிட்டியில் இருங்க. யாருக்காகவும் முகமுடி போட தேவையில்ல. ஒரு விஷயம் பேசணும்னு தோணுதா ஓப்பனாக வெளியே பேசுங்க. எவனும் வந்து நம்மளை வந்து அவன் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டான். அவன் அடுத்த வேலை சோறை நமக்கு போட போகிறதில்ல. நம்ம தான் நமக்கு வந்து கஞ்சி ஊற்றிக்கணும், குழு ஊற்றிக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தான் பார்த்துக்கணும் நம்புது. லெட் தேம் கோ. அவனுங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம். அவனுக்கு பின்னாடி இப்போ வந்து அப்படி கிரிட்டிசிசம் பண்ணுறதுனால தான் நான் வாழப்படணும்னா இல்லை. எனக்கு ஒருத்தவன்ட்டு பிடிச்சா தான் நான் பேசுவேன், இல்லை நான் பேசவும் மாட்டேன். ஸோ லைக் தட் நம்மளோட ஒரிஜினாலிட்டியில் இருக்கோம் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா வி கேன் நார்மலைஸ் சம்திங். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ தேங்க்ஸ்.